வீட்டில் ப்ரெட்டு மீதமாயிருச்சா? கவலை விடுங்க. டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் சால்ட் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். இது ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் பாதியமாக கட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றும் பாதியமாக கட் பண்ண ப்ரெட்டை இதில் போட்டலாம். ப்ரெட்டு 2 பக்கம் நல்லா செவந்து வரட்டும். ப்ரெட்டு 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஏற்கனவே கரைச்சி வச்ச மாவை இன்னொரு முறை நல்லா கலந்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி நம்ம ப்ரெட்டு பொரிச்சா அதே எண்ணெயிலேயே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நம்ம ஏற்கனவே ப்ரெட்டு பொரிச்ச ப்ரெட்டுன்றதுனால உள்ளேயும் மொறுமொறுப்பாக வெளியும் மொறுமொறுப்பாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ப்ரெட்டில் செஞ்சால் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே இனிப்பாக வெளியே உரப்பாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.